எங்களின் குழந்தை பருவத்தின் உம்மா. எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு சிறிய தோட்டத்தின் எல்லையை தாண்டி அந்த வீடு இருந்தது. மரங்களால் சூழப்பட்டு எப்போதும் குளிர்ச்சியும் அமைதியும் நிறைந்திருந்த அந்த வீடு. நாங்கள் அதை அயல்பக்கம் என்று அழைக்கவில்லை. அது வேறொரு வீடு இல்லை, எங்கள் வீட்டின் ஒரு பகுதியாகவே இருந்தது. அங்கு 7 பிள்ளைகளின் தாயாக ஒரு உம்மா தனது மகத்தான அன்புடனும் திறமையுடனும் வாழ்ந்து வந்தார். நான் அவரை என்னும்மா என்று அழைத்தேன். அந்த அழைப்புக்கு ஒரு கதை இருந்தது, என் குழந்தை பருவ தோழியின் கதை. என்னும்மாவின் மூத்த மகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து 6 மாதங்கள் ஆனபோது உம்மா மீண்டும் கர்ப்பமானார். குழந்தையை பராமரிப்பது கடினமானதால் உம்மா எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த குழந்தையை தனது கைகளில் ஏற்று வளர்த்தார். அந்த வீட்டு முற்றத்தில் அந்த அப்பாவி குழந்தை உம்மாவின் அன்பில் வளர்ந்தது. அவள் எப்போதும் உம்மாவின் மடியில் தூங்கினாள், உம்மாவின் கைகளால் உணவு உண்டாள், உம்மாவின் மார்போடு சேர்ந்து கதைகள் கேட்டாள். அந்த குழந்தை உம்மாவின் மாவை என்னும்மா என்று அழைத்தாள். அந்த அழைப்பை கேட்டு நானும் அவ்வாறே அழைத்து வந்தேன். அந்த விழி என் இதயத்தில் பதிந்தது. அது ஒரு பெயர் அல்ல, அன்பின் ஒரு வார்த்தையாக இருந்தது. காலம் கடந்து சென்றது. அந்த சிறு குழந்தைகள் ஒவ்வொருவராக வளர்ந்து பெரியவர்களானார்கள். அவர்கள் திருமணம் செய்து தங்கள் சொந்த வாழ்க்கையை அமைத்தார்கள். 6 ஆண்களும் ஒரு பெண்ணுமாக 7 பிள்ளைகளும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைந்தார்கள். அவர்களது வீடுகளில் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த வீட்டின் மகிழ்ச்சியின் ஒளி மெல்ல மங்கத் தொடங்கியது. உம்மாவின் பிள்ளைகள் யாரும் அவரை தங்களுடன் வைத்து பராமரிக்க தயாராக இல்லை. இறுதியில் உம்மா தனது மகளின் வீட்டில் ஒரு விருந்தினரைப் போல ஒதுங்கி வாழ்ந்தார். கடந்த வாரம் என் அக்கா உம்மாவை பார்க்க புள்ளியாய்ப் சென்றிருந்தார். அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பி குரல் நடுங்கியது. அவர்களின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது என்று அவள் என் கைகளை பிடித்து கூறினாள். பல காலமாக அவர்களது பிள்ளைகள் யாரும் சென்று பார்க்கவில்லை. எல்லோரும் மாதந்தோறும் பணம் அனுப்புகிறார்கள், ஆனால் யாருக்கும் வந்து பார்க்க நேரமில்லை. அவளது வார்த்தைகள் என் மனதில் ஒரு வலியை ஏற்படுத்தின. உம்மாவுக்கு இப்போது தேவை பணம் இல்லை, அன்பு, ஆறுதல். ஆனால் அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். மறுநாளே நான் அலுவலகத்திலிருந்து விடுப்பு எடுத்தேன். என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. என்னையும் என் தோழியையும் ஒரே போல அன்புடன் அரவணைத்த அந்த உம்மாவை ஒருமுறை பார்க்க வேண்டும். என் மோட்டார் சைக்கிள் அந்த வீட்டு முற்றத்தில் நின்றபோது பழைய நினைவுகள் ஒரு ஆறு போல மனதில் பாய்ந்தன. புன்னகையுடன் என்னை வரவேற்ற உம்மாவின் முகம், என் தோழியின் சிரிப்பு, அந்த வீட்டின் ஈரமணம். ஆனால் உள்ளே நுழைந்தபோது கண்ட காட்சி என்னை உறைய வைத்த. நவம்பர் 26, 2025 நள்ளிரவு 1:28 PM IST. ஒரு படுக்கையில் மடங்கி கிடந்த ஒரு உருவம், வெறும் எலும்பும் தோலுமாக, மிகவும் பலவீனமாக, அவசமாக இருந்தது. நான் மெல்ல அருகில் சென்று என்னும்மா என்று அழைத்தேன். என் குரல் கேட்டவுடன் உம்மா திடுக்கிட்டு எழுந்தார். அந்த பழைய பிரகாசம் இழந்த கண்கள் என்னை அடையாளம் காண முயற்சித்தன. என் குட்டியா இது என்று அவரது குரல் மென்மையாக பலவீனமாக ஒலித்தது. எவ்வளவு நாளாச்சு என் குட்டியை பார்த்து? அந்த கேள்வி என் நெஞ்சில் ஒரு கனலாக விழுந்தது. அவர் என்னை அந்த பழைய காலத்திற்கு, அந்த அழகிய குழந்தை பருவத்திற்கு திருப்பிக் கொண்டு சென்றார். உம்மாவின் கைகள் என் கைகளை இறுக்கமாக பிடித்தன. அந்த கைகளில் என் குழந்தை பருவத்தின் அன்பின் வெம்மை இருந்தது. முதலில் அவர் என்னை தனது பேத்தி என்று நினைத்தார். என் மோளா வந்திருக்கா? எவ்வளவு நாளாச்சு அவளை பார்த்து என்று கண்ணீருடன் கூறினார். நான் என் பெயரை சொன்னபோதுதான் நான் என் தோழி, இல்லை வேறொரு குழந்தை என்று அவருக்கு புரிந்தது. இருப்பினும் அந்த அன்பில் எந்த குறையும் இல்லை. நீ வந்துட்டியே மோளே, எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று அவர் கூறினார். அவளுக்கு என்னை நினைக்க நேரமேது, பெரிய டீச்சராச்சே. ஒரு ஃபோன் கூட செய்ய அவளுக்கு நேரமில்லை. உம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் முகத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. நான் என் பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு உம்மாவாக இருந்தேன் மோளே என்று அவர் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் கூறினார். அவர்களின் சந்தோஷமே என் சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு கதையை சொல்லும் போதும் அவரது கண்களில் அந்த பழைய காலத்தின் பிரகாசத்தை நான் கண்டேன். இதயம் நொறுங்கும் வலியுடன் அவர் ஒவ்வொரு பிள்ளையையும் நினைவு கூர்ந்தார். என் மூத்த மகன் ஷரீஃப் என்று அவர் நடுங்கும் குரலில் கூறினார். அவனுக்கு பள்ளிக்கு போக ஒரு சட்டை இல்லை என்று சொன்னபோது நான் என் காதில் இருந்த கம்மலை விற்றேன்.
அந்த தையல் கடைக்காரன் என்னை பார்த்து சிரித்தது இன்னும் என் காதில் இருக்கு. அந்த நொடியில் உம்மாவின் இளமைக்கால முகம் என் மனதில் தோன்றியது. தனது சந்தோஷத்தை கூட வேண்டாம் என்று வைத்து மகனின் மகிழ்ச்சியை மட்டுமே பார்த்த ஒரு தாய். என் மகளின் கல்யாணத்திற்கு சேலை வாங்க பணம் இல்லாத போது நான் இரவும் பகலும் உட்கார்ந்து துணிகளை தைத்து விற்றதை இப்போது யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் என்று உம்மாவின் குரல் மேலும் மென்மையானது. பின்னர் அவர் மற்றொரு மகனை பற்றி பேசினார், என் ரஷீப். அவன் அவ்வப்போது போன் செய்வான், உம்மாவை பார்க்கணும்னு தோணுது. ஆனா என் மனைவி ஒத்துக்கலை, அம்மாவோட நோய் தொற்றுமோன்னு பயப்படுறான்னு சொல்லி போனில் அழுவான். உம்மாவின் கண்கள் அந்த வலியில் மேலும் மங்கின. உம்மாவின் நோய் தொற்றுமோ என்ற பயத்தில் சொந்த மகன் கூட அருகில் வர தயங்குகிறான். நான் உதவியற்றவனாக அந்த காட்சியை பார்த்து நின்றேன். மிகவும் இதயத்தை உலுக்கும் ஒரு கதையையும் அவர் பகிர்ந்தார். என் மூத்த மகன் உம்மாவின் குரல் மெல்லியதாக இருந்தது. அவன் உடல் நலமில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது நான் அவனை பார்க்க போனேன். என் 15வது வயதில் பெற்ற என் குழந்தை அவன் அருகில் சென்றபோது என் அருகில் வராதே, அங்கிருந்து பார்த்தால் போதும் என்று சொன்னான். நோய் தொற்றுமோ என்று அவனும் பயந்தான். என் தாய் இதயம் உடைந்து போனது மோளே. அப்படி சொல்லாதே மகனே, உன்னை ஒரு முறை கட்டிப்பிடித்து முத்தமிடணும்டா. நீதானே முதலில் உம்மானு கூப்பிட்டவன் என்று அழுதபோது அவன் மனைவியின் அனுமதியுடன் என் கைகளில் ஒரு முத்தம் கொடுக்க அவன் அனுமதித்தான். உம்மாவின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவரது கைகளில் விழுந்தது. அந்த கைகளை நான் மெல்லத் தொட்டேன். அன்பின் மதிப்பை உணராத ஒரு தலைமுறையை பற்றி நான் எண்ணினேன். மோளே, உம்மா என் கைகளை பிடித்து கூறினார். என்னை ஒதுக்கி வைத்த என் மகனுக்கு காலம் ஒரு பாடம் கற்பித்தது. உம்மாவின் வார்த்தைகளில் வலி இருந்தாலும் அவரது கண்களில் ஒரு அமைதியை நான் கண்டேன். உனக்கு தெரியுமா, அந்த நேரத்திற்கு அதிக பழமை இல்லை. என் மகனின் கைகளில் ஒரு நோய் வந்தது. முதலில் ஒரு சிறிய வீக்கமாக இருந்தது, பின்னர் அது பழுத்து வீங்கியது. இரவு தூங்க முடியாமல் வலியால் துடித்தான். மருத்துவர்களுக்கு கூட என்ன செய்ய வேண்டுமென்று தெரியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அவனது கைகளில் வலி அதிகரித்தது. உம்மாவின் வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஒரு வலியை உருவாக்கின. காலம் கணக்கு தீர்க்கிறதா? தன் தாயை ஒதுக்கி வைத்ததற்கு இயற்கை கொடுத்த தண்டனையா இது? என் மனம் கேட்டது. அப்படி ஒரு இரவு வலியால் அவனால் ஒரு நொடி கூட கண்ணை மூட முடியவில்லை. அவன் மனதில் ஓடியது என்னை ஒதுக்கி வைத்த அந்த காட்சி. என் அருகில் வராதே, அங்கிருந்து பார்த்தால் போதும் என்று சொன்னபோது அவன் மனைவியின் அனுமதிக்காக காத்திருந்தபோது என் இதயம் உடைந்ததை அவன் நினைவு கூர்ந்தான். உம்மாவின் குரல் நடுங்கியது. அன்று நோய் தொற்றுமோ என்று பயந்து என் அன்பை வேண்டாமென்று வைத்தான். இன்று அதே நோய் அவன் உடலில் வந்தபோது உம்மாவின் அன்பை விட எந்த நோயும் பெரிதல்ல என்பதை உணர்ந்தான். தாயின் அன்பு யாருடைய அனுமதிக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. நோய் குணமாக மருத்துவர்களாலோ மருந்துகளாலோ முடியவில்லை. அதற்கு அன்பு மட்டுமே போதுமானது. அவன் மனைவி கூட அவனை கைவிட்டு போன போது அவன் தனியாக இருந்தான். நிறைய வலித்த பிறகு ஒரு நாள் அவன் என்னை போனில் அழைத்தும்மா என்னை மன்னிக்கணும், என்னை பார்க்க வரணுமா என்று அழுதான். உடனே நான் அங்கு சென்றேன். அவனது நிலையைக் கண்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. உம்மா என் கைகளை இறுக்கமாக பிடித்தார். இன்று என் மகனுக்கு ஒரு பாடம் கிடைத்தபோது அவன் கண்கள் திறந்தபோது எனக்கு ஆறுதலாக இருந்தது. காலம் உண்மையை நிரூபித்தபோது என் இதயத்தில் இருந்த வலி சற்று தணிந்தது. நாளை நமது நிலை என்னவென்று நமக்கு தெரியாது. பிள்ளைகள் நம்மை பார்ப்பார்கள் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. எல்லாம் வல்லவர் நம்மை எல்லோரையும் காக்கட்டும். உம்மாவின் கண்கள் ஆறுதலால் நிரம்பியிருந்தன. அந்த கண்ணீர் அவரது வலியின் எச்சமல்லமாறாக காலம் கற்பித்த பாடத்தின் சாட்சியாக இருந்தது. மூத்த மகனுக்கு காலம் கற்பித்த பாடம் அவனது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது. கைகளில் வலி குறைந்து வந்தபோது அதோடு மனதில் இருந்த பாரமும் இறக்கி வைக்க முடிந்தது. நோய் குணமான பிறகு அவன் முதலில் செய்ததுதான் உம்மாவிடம் திரும்பிச் செல்வதுதான். அன்று நோய் தொற்றுமோ என்று பயந்து ஒதுக்கிய அதே உம்மாவின் கைகளை முத்தமிட்டு அவரது மடியில் தலை சாய்த்து அவன் விம்மினான். அவனது கண்ணீரை கண்டபோது உம்மாவின் இதயம் நிரம்பியது. அந்த நொடியில் உலகின் எல்லா வலிகளும் அவருக்கு மகிழ்ச்சியாக மாறின. என் மகனே, என் பொன் மகனே என்று மட்டும் சொல்லியவர் அவனது தலையை தடவினார்.
அன்பிலிருந்து விலகிய ஒரு மகனை மீண்டும் பெற்ற தாயின் மகிழ்ச்சிக்கு வார்த்தைகள் இல்லை. இந்த சம்பவம் மற்ற பிள்ளைகளின் காதுகளுக்கும் எட்டியது. முதலில் அவர்களால் இதை நம்ப முடியவில்லை. பணமும் வேலையும் திறக்கும் என்று உம்மாவை புறக்கணித்தவர்கள் மூத்த சகோதரனின் இந்த மாற்றத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். சிலருக்கு உம்மாவை பார்க்க செல்ல ஒரு தயக்கம் இருந்தது. சிலருக்கு ஒரு குற்ற உணர்வு தோன்றியது. ரிஷிபோனில் அழுத இரண்டாவது மகன் ஒரு நாள் என்னிடம் வந்து என் சகோதரனின் விஷயங்களை அறிந்தபோது எனக்கு மிகவும் வலித்தது என்று கூறினான். நான் உம்மாவை பார்க்க விரும்பினேன், ஆனால் மனைவி, அவளுக்கு இன்னும் பயம் இருக்கிறது. அவனது வார்த்தைகளில் ஒரு உதவியற்ற தன்மை இருந்தது. இருப்பினும் மூத்த மகனின் இந்த திரும்புதல் அந்த குடும்பத்தில் ஒரு புதிய எழுச்சியை அளித்தது. அவன் தினமும் உம்மாவை போனில் அழைத்து வாரத்தில் ஒரு முறை பார்க்கச் சென்றான். பணத்தை விட அன்பு முக்கியம் என்று காலம் அவனுக்கு கற்பித்தது. அவனது மாற்றத்தை கண்டு மற்ற பிள்ளைகளும் மெல்ல மெல்ல உம்மாவை பார்க்கத் தொடங்கினார்கள். முழுமையாக மாற்றம் வரவில்லை என்றாலும் அவர்களது மனம் மாறத் தொடங்கியது என்பதை உம்மாவின் புன்னகையிலிருந்து நான் உணர்ந்தேன். ஆனால் என் குழந்தை பருவ தோழி உம்மா தனது மகளைப் போல அன்புடன் வளர்த்த அந்த பெண் இன்னும் திரக்கில் இருக்கிறாள். ஒரு போன் அழைப்புக்கு கூட அவளுக்கு நேரமில்லை. என் தோழியும்மா தனது மகளைப் போல வளர்த்த அந்த பெண், அவளுக்கு இன்னும் உம்மாவை அழைக்க நேரமில்லை. திரக்கமான வாழ்க்கை அவளை ஒரு பெரிய நகரத்தின் பகுதியாக மாற்றியது. நகரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் பிரியமான ஆசிரியையாக இருந்தாள். குழந்தைகளின் சிரிப்பும் பேச்சும் நிறைந்த அவளது உலகில் ஒரு வெறுமை இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் திரக்கமாக எழுந்து பள்ளிக்குச் சென்று குழந்தைகளை பயிற்றுவித்து வீட்டிற்கு திரும்புவது. இதற்கிடையில் அவள் தன் உலகத்தை மறந்துவிட்டாள். ஒரு நாள் அவள் வகுப்பறையில் குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு அன்பு நிறைந்த பாட்டியின் கதை. கதையை கேட்ட ஒரு குழந்தை எழுந்து நின்று, என் உம்மம்மாவும் என்னை இப்படித்தான் பார்க்கிறார். எனக்கு என் உம்மம்மாவை ரொம்ப பிடிக்கும் என்று கூறியது. அந்த வார்த்தைகள் அவளது இதயத்தில் ஒரு வலியை உருவாக்கின. திடீரென அவளது மனதில் உம்மாவின் முகம் ஓடியது. அவளது குழந்தை பருவம், உம்மாவின் அன்பு, உம்மாவின் மடியில் தூங்கிய இரவுகள். அன்று மாலை அவள் வழக்கத்தை விட முன்னதாக வீட்டிற்கு திரும்பினாள். மனதில் ஒரு அமைதியின்மை. அவளது கைகள் அறியாமல் போனை தொட்டன. உம்மாவை அழைக்க வேண்டும். நீண்ட நாட்களாக உம்மாவின் குரலை கேட்கவில்லை. ஆனால் அழைக்கத் தொடங்கும்போது ஒரு தயக்கம் வந்தது. என்ன சொல்வது? இவ்வளவு நாள் அழைக்காததற்கு என்ன பதில் சொல்வது என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். போனை வைத்துவிட்டு அவள் ஜன்னல் அருகில் சென்று அமர்ந்தாள். வெளியே மழை தூரத் தொடங்கியது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது பழைய நினைவுகள் ஒரு ஆறு போல மனதில் பாய்ந்தன. உம்மாவின் கைகளில் இருந்து கஞ்சி குடித்தது, உம்மாவின் பாடல்களை கேட்டு தூங்கியது, வீட்டு முற்றத்தில் உம்மா நட்ட செடிகள். அவை அனைத்தும் நேற்று நடந்தது போல அவள் மனதில் தோன்றின. நீயாவது வந்து பார்த்தூட்டியே சந்தோஷம் என்று உம்மா கூறிய வார்த்தைகளை அவள் நினைவு கூர்ந்தாள். அவள் பெரிய டீச்சராச்சே, நம்மளை நினைக்க எங்கே நேரம் என்ற வார்த்தைகளில் ஒரு மெல்லிய வலி இருந்தது. உம்மாவின் அந்த வலியை அவளால் உணர முடிந்தது. ஒரு நொடி கூட அவள் பின்னர் யோசிக்கவில்லை. போனை எடுத்து உம்மாவின் எண்ணை அழுத்தினாள். போன் ஒலிக்கும்போது உம்மாவின் நெஞ்சில் ஒரு மின்னல் பாய்ந்தது. இந்த ஒலி, இது என் குழந்தையின் போனிலிருந்து. பல மாதங்களாக உம்மா எதிர்பார்த்த அந்த அழைப்பு. உம்மாவின் கைகள் நடுங்கின, கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஹலோ என்று நடுங்கும் குரலில் அவர் போனை எடுத்தார். என்னும்மா என்று மறுபுறம் மெல்லிய குரலில் என் தோழியின் அழைப்பு. மோளே, என் பொன்மோளா. உம்மாவின் மகிழ்ச்சி எல்லை மீறியது. எவ்வளவு நாளாச்சு என் குட்டியை பார்த்து? ஏன் அழைக்கலை? இந்த கேள்விகளை கேட்டு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக வழிந்தது. என்னும்மா, என்னை மன்னிக்கணும். நான் அவளது வார்த்தைகள் முறிந்து போயின. பரவாயில்லை மோளே, திறக்காக இருக்குமே. உம்மாவின் மோளை நினைக்க எங்கே நேரம் என்று உம்மாவின் குரலில் ஒரு சிறு வலி இருந்தாலும் அந்த நொடியில் அவர் மகிழ்ந்தார். அவரது குழந்தை அவரை நினைவு கூர்ந்தது. என்னும்மா, உங்களை ஒரு முறை பார்க்கணும். என் கூட வீட்டுக்கு வர முடியுமா? நான் இப்பவே அங்கு வரேன். அவளது வார்த்தைகளில் அன்பும் குற்ற உணர்வும் நிரம்பியிருந்தன. வேண்டாம் மோளே, நீ விசாரிக்க வேண்டாம். உன் வேலையை கெடுக்க வேண்டாம். நான் என் மகளோடு சந்தோஷமாக இருக்கேன் என்று உம்மா கூறினார். ஆனால் அந்த வார்த்தைகளில் உண்மை இல்லை. அவளுக்கு உம்மாவின் விசாரம் புரிந்தது.
என்னும்மா நான் வரேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் அங்கு வந்து உங்களை கூட்டி போறேன். போனை வைத்தபோது உம்மாவின் முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. அந்த புன்னகை உலகின் எல்லா அன்பையும் ஒளிர வைத்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உம்மாவின் குழந்தை அவரை தேடி வருகிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அவள் உம்மாவை பார்க்க வந்தபோது வீட்டு முற்றத்தில் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அவர்களுக்கிடையில் என் தோழியையும் நான் கண்டேன். நான் பைக்கில் இருந்து இறங்கி வீட்டு முற்றத்திற்கு சென்றபோது ஒரு கூட்டம். எல்லோருடைய முகத்திலும் ஒரு துயரம். அவர்களுக்கு நடுவில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த என் தோழி. அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. நான் அருகில் சென்றபோது அவள் என்னை பார்த்தாள். இங்கே என்ன என்று மெல்ல கேட்டேன். அவளது பதில் என் இதயத்தை உடைத்தது. என்னும்மா போயிட்டாங்க. என் கால்கள் தளர்ந்தன. மனம் உறைந்து போனது. சில நாட்களுக்கு முன்பு நான் உம்மாவை பார்த்தேன். என் கைகளை பிடித்து பேசிய அதே உம்மா. மோளே, என் குட்டியா இது என்று மகிழ்ந்த அதே உம்மா. அந்த உம்மா இனி இல்லை. அவளருகில் சென்று உட்கார்ந்து அவளது கைகளை பிடித்தேன். அவள் விம்மி நான் வரேன்னு சொன்னபோது உம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் வர காத்திருந்தாங்க. ஆனா எனக்கு தாமதமாகிடுச்சு. நான் அவளிடம் கேட்டேன், என்ன நடந்தது? உம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லையா? உடல்நலம் சரியில்லை. ஆனா ஒரு நாள் காலையில் உம்மா எழவில்லை. நான் எவ்வளவு கூப்பிட்டும் உம்மா எழவில்லை என்று அவள் கூறினாள். உம்மாவின் கடைசி நிமிடங்களில் கூட நான் அருகில் இல்லை. என் திறக்கமான வாழ்க்கை. உம்மாவை நினைக்க எனக்கு நேரம் கொடுக்கவில்லை. உம்மாவை பார்க்க வரேன்னு சொல்லி போன் வைத்த பிறகு உம்மா தன் மகனிடம், மோளே, என் குழந்தை என்னை அழைத்தது, அவள் என்னை பார்க்க வருகிறாள் என்று கூறினார். அந்த நொடியில் உம்மாவின் கண்களில் கண்ட மகிழ்ச்சி, அந்த புன்னகை, அது உம்மாவின் கடைசி மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நொடியில் என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. மோளே, என் பொன்மோளா என்று கேட்டு என்னை அரவணைத்த உம்மா. அந்த நொடியில் உம்மா தன் பேத்தி வந்துவிட்டாள் என்று நினைத்தார். ஆனால் அது நானாக இருந்தேன். இருப்பினும் அந்த அன்பில் எந்த குறையும் இல்லை. நான் உம்மாவை பார்க்க வந்தபோது உம்மா மகிழ்ந்தது போல பேத்தி அழைத்த போதும் உம்மா மகிழ்ந்தார். ஆனால் அவளுக்கு தாமதமாகிவிட்டது. உம்மாவுக்கு என்னை மன்னிக்க முடியுமா என்று அவள் அழுது கேட்டாள். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. உம்மாவின் மரணம் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உம்மாவின் உடலை பார்த்தபோது அவரது பிள்ளைகள் அனைவரும் அங்கு இருந்தார்கள். மூத்த மகனான ஷரீப் கைகளில் வலி வந்தபோது உம்மாவின் அன்பின் மதிப்பை உணர்ந்தவன் எல்லோருக்கு முன்னிலையில் விம்மி அழுதான். தான் காரணமாக உம்மாவுக்கு வலித்த நிமிடங்களை அவன் நினைவு கூர்ந்தான். என் அருகில் வராதே என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவனது காதுகளில் இடியாக ஒலித்தன. ரஷீப் போனில் அழுத இரண்டாவது மகன் உம்மாவின் அருகில் வர தைரியமின்றி நின்றபோதும் உம்மாவின் அன்பை பற்றி நினைத்து துக்கப்பட்டான். அவனது மனைவி கூட தன் தவறை உணர்ந்து உம்மாவை கடைசியாக ஒருமுறை பார்க்க வந்தாள். பேத்தியும்மா தன் மகளைப் போல வளர்த்த அந்த பெண்ணும்மாவின் உடலருகில் சென்று அவரது மடியில் தலை சாய்த்து அழுதாள். என்னும்மா, நான் வந்துட்டேன். ஆனால் அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல யாருமில்லை. உம்மாவை தேடி தாமதமாக வந்த அந்த அழைப்புக்கு காலம் கொடுத்த பதில் உம்மாவின் மரணமாக இருந்தது. எல்லா பிள்ளைகளும் தங்கள் தவறுகளை உணர்ந்தார்கள். உம்மாவுக்கு தேவை பணம் இல்லை, அன்பு, பராமரிப்பு. ஆனால் அவர்கள் அதை கொடுக்கவில்லை. உம்மாவை அன்பு செய்ய அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. சொந்த வாழ்க்கையின் திரக்கில் மிக முக்கியமான ஒன்றை அவர்கள் மறந்துவிட்டார்கள். உம்மாவின் அடக்கத்திற்கு பிறகு உம்மாவை வளர்த்த அந்த வீட்டு முற்றத்தில் எல்லா பிள்ளைகளும் பேத்திகளும் ஒன்றாக நின்றார்கள். அந்த வீடு உம்மாவை பற்றிய நினைவுகளால் நிரம்பியிருந்தது. உம்மா, எங்களை மன்னிக்கணும் என்று ஷரீப் விம்மி கூறினான். உம்மாவின் மரணம் அந்த குடும்பத்தில் ஒரு புதிய எழுச்சியை அளித்தது. உம்மாவின் நினைவுகளில் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒவ்வொரு நாளும் உம்மாவின் வீட்டை சுத்தம் செய்து உம்மா நட்ட செடிகளை பராமரித்தார்கள். இந்த புதிய வாழ்க்கை உம்மாவிற்காக ஒரு அர்ப்பணமாக இருந்தது. இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை அளிக்கிறது. நாளை நமது நிலை என்னவென்று நமக்கு தெரியாது. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. நமக்கு அன்பானவர்களை அன்பு செய்ய நாளை என்று ஒரு நாள் இருக்காது.
ஆகவே அன்பு செய்யும் நிமிடங்களை ஒருபோதும் வீணாக்கக் கூடாது.